எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் சீசன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு 2 டீம் எலிமினேட் ஆயிட்டாங்க, எம்ஐஎன் எல்எஸ்ஜி. மற்றபடி இந்த 8 டீமுக்குள்ள யார் பிளே ஆஃப் போவா, யார் குவாலிஃபயர் 1 விளையாடுவா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஐபிஎல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் காமெண்டேட்டர் பட்டாபி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலா சார். நேற்று ஐ எம் வெரி ஹாப்பி தட் விராட் கோலி அட் கேம் பேக். முதல்ல இந்த 2 டக் அவுட்டு அது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார். 2023-22 தெரியல, இவ்வளோ ஓஸ்டான ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பேக் பண்ணி வந்துட்டாரு. அந்த கன்சிக்யூட்டிவ் டக் அவுட் அப்படிங்கிறதே விராட் கோலிக்கு வந்து ஒரு நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே அதை பார்த்துருப்போம். 2 தடவையுமே டக் அவுட் ஆகிற வாட்ஸ் ராங் வித் ஹிம், என்ன ஏதாவது ஷாட் ஏதாவது ஆட முடியலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு நேற்று நடந்த மேட்ச்ல அப்சல்யூட் கம்பேக், ஒரே ஒரு கேட்ச் சான்ஸ் கொடுத்தாரு, மற்ற எல்லாமே மிடில் ஆஃப் த பேட். எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்பாட் ஆன்? நான் சொன்ன மாதிரி நான் அந்த ஷோலேயே சொன்னேன், நீங்க அதே மாதிரி பாயிண்டட் கொஸ்டின் கேட்டீங்க. விராட் கோலி ஒரு சாம்பியன் பிளேயர்லாம் வந்து அந்த எபிலிட்டி டு பவுன்ஸ் பேக் இருக்கு பாருங்க, அதுல தான் அவருக்கு அந்த திருப்தியே. நல்லா அடிக்கச்சே 400 அடிக்கச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியன் டூர்ல அடிச்சிருக்கோம், இங்கிலாந்து டூர்ல பார்த்துருக்கோம், நிறைய டூர்ல பார்த்தோம். பட்டுட்டே இருக்கும். 16ல பார்த்தோம் 900 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, சாம்பியன் பிளேயர். ஆனா டவுன் ஆகிடுச்சு கிளாம்பர் பேக், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு விஷயம், ஆஸ் அ பேட்ஸ்மேன் நானும் இவ்வளோ வருஷமாக சர்க்கியூட்டில் இருக்கேன், ஆடி இருக்கேன், பார்த்துருக்கேன், கேம் 40 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னா, நீங்கள் 0, 1, 2, 3லாம் அவுட் ஆனீங்க வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்பேஷனேட்டாக வியூ பண்ணிங்கன்னா யூஆர் நாட் எட் இன் ஃபார் யூ டு டிசைட் நீங்கள் ஃபார்மில் இருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ அந்த சமயத்தில் அவுட் ஆனால் அசம்பாவம் ஆச்சுன்னா ஃபேர் இனஃப் ஹெட் அப் சின்ன அப்படின்னு தான் நீங்கள் பேக் பண்ணிக்கணும். ஆனால் ஆக்சுவலாக வந்து அது அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ விராட் கோலிக்கெலாம் தெரியும், 0னா அந்த ஒரு பால் யார் வேணா அந்த ஸ்பெஷல் பால், தீபக் சஹர் போட்டதோ, இன்னொருத்தர் போட்டதோ ஸ்பெஷல் பால், இன்னொருத்தர் ஒருத்தர் ஸ்பெஷல் பிரின்ஸ் யாதவ் போட்டது, லக்னோ போட்டதுலாம் ஸ்பெஷல் பால், யாருக்குனா அது நடக்கலான்றது தெரியும். ஸோ டக்குன்னு உதறி விட்டுறாரு பாருங்க. அந்த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட கிடைக்கும். அதுதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இட்ஸ் நாட் so much about me saying விராட் அடிப்பான் நான் சொல்றதுக்கு எனக்கு கிரெடிட்டே வேணாம். ஆனா என்னோட ரீடிங் ஆஃப் விராட் சரியா இருக்கேன்றதுல எனக்கு ஆத்மார்த்தமா கடுகத்தன திருப்தி. ஸோ ஐ டோல்ட் யூ, அடிக்க தான் போறாரு, ஒர்க் பண்ண போறாரு, அடிக்க. ஸோ அதே மாதிரி இஸ் அ குவாலிட்டி பிளேயர், சந்தேகமே இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்ல ஃபார்ம் இருக்கச்சே இந்த மாதிரி அடிக்கச்சு பார்த்தீங்கன்னா 80, 70, 64லாம் அவுட் ஆகுதுல பாருங்க, 100 நாட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கு போச்சு அன்பீட்டனா உள்ள போறாரு. இதெல்லாம் தான் சில சின்ன பாடம் வந்து அஸ்பைரிங் பட்டிங் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறவங்க கற்றுக்கணும். வின்னிங் ரன்ஸ் அடிக்கிறது ஒன்று, அப்போ நாட் அவுட்டாக இருக்கிறது ஒன்று. ஸோ அன்டிஃபீட்டடு டீமும் வின்னு. ஸோ நிறைவாக இருக்குது அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டும் அதை மர்ஜ் பண்ணுறாரு. ஓகே. நேற்று விராட்டோடைய கேமை கொஞ்சம் ஸ்டடி பண்ண அவர் ரன்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறாருன்ட்டு நம்ம கொஞ்சம் பேசலாம் சார். செகண்ட் பால் ஆர் தேர்ட் பால் ஆஃப் த ஓவரில் ஒரு பவுண்டரி அடிச்சிடுறாரு. அது இல்லாமல் சிங்கிள்ஸ் எல்லாமே டூஸ் கன்வெர்ட் பண்ண ஒரு கேமரான் கிரீனோட ஒரு ஓவரில் அவர் எப்படி அந்த 12 ரன் சேர்த்தாருங்கிறதே ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொட்டு விட்டுட்டு இதில் தேவ்தத் படிக்கல் இருந்ததுனால அவருக்கு நல்ல பாடி ஃபிட்னஸ் இருந்தது. இந்த மாதிரி நுவான்சஸா நேற்று கேம்ல என்னென்ன பண்ணார் சார்? என்னன்னா, அவருக்கு உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜினா, லெம்போர்கினி இன்ஜினா, மேசராட்டி இன்ஜினா, பென்ஸ் இன்ஜினா என்ன இருக்குதுன்னு தெரியல நெஞ்சுக்குள்ள. பர்டிகுலர்லி அந்த ஒர்க் பண்றாரு ஜிம்ல, அந்த லெக் ஒர்க், வெயிட்ஸ், கார்டியோ, அது இதெல்லாம் சொல்றாங்க பாரு, அந்த கோருக்கு எல்லாம் அதோட பலன் தான் இது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர். அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஃபிட்னஸ், அந்த ஈகர்னஸ், நீங்க சொல்ற மாதிரி அந்த பாக்கெட்ஸ்ல அடிச்சுட்டு 1-2 ஆக்குறது. சோ ஒரு பவுலர் ஒரு 4 ரன் அடிச்சா கூட அவன் கண்ணத்துல அரைஞ்சா மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஆனா இந்த 1-2ன்றது வந்து ஷூக்குள்ள சாக்ஸ்குள்ள ஒரு சின்ன கல்லு பூந்தா மாதிரி ஒரு இரிட்டேஷன் நெரடல் இருந்துனே இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஏன்னா தே லவ் டு பவுல் அ டாட் பால். அடிச்சிட்டா கூட ஓகே, பேட்ஸ்மேன் அக்ரெசிவ் ஷாட் அடிக்கிறான், 4 போறான் 6 போறான், ஒரு ரஷ் ஆஃப் பிளட்ல இன்னொரு மிஸ்டேக் கமிட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம். இது ரிஸ்க் டேக்கிங் கம்மி உங்களுக்கு. 2 அவன் காலை நம்பி இருக்கான், காலிங் நம்பி இருக்கான். 2 அடிச்சா அவர் பால் கறக்குற மாதிரி ஈஸியாகவும் இருக்கு, போலருக்கு இரிட்டேஷனும் ஜாஸ்தியாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுது. 4-6 அடிச்சிங்கன்னா யூத் அடிக்கிறீங்க, அந்த அடிக்கிற ப்ராசஸ்ல நீங்க அவுட் ஆகலாம். இல்ல அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல ரஷ் ஆஃப் பிளட்னுவோம், அது உங்களுக்கு பூந்து போயிட்டு நான் திருப்பி இருமாப்பு வந்து இன்னொரு வாட்டி அடிக்க போய் அந்த டெலீரியம், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகணுன்ற அந்த ஏக்கத்துல மிஸ்டேக் பண்ணலாம். ஆனா அந்த 1-2ல ரிஸ்கே இல்லையே உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி அந்த பெரிய கிரவுண்ட் ராய்ப்பூர் நான் பார்த்துருக்கேன், நிறைய மேட்ச்லாம் போய் கமெண்ட்ரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியூஜ் கிரவுண்டு, அது கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளவர் கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் இதுதான். அங்கே போயிட்டு மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு அந்த கண்டிஷன்ஸு, பிச்சு, போலர் யார் போடுறாங்க. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டிங்கன்னா தோனி கூட நிறைய பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு 6 அடிச்சிட்டாருன்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். மீதி 5 பால்ல பால் கறக்கிற மாதிரி கறந்து
மினிமம் 6 அடிச்சானா அடுத்த 5 பால்ல சிங்கிள் தான் மினிமம் 11 அண்ட் ஓவர் ஒரு 20 ஓவர் கான்டெஸ்ட்ல 20 into 11 போட்டு பாருங்க 210 மேல சம்திங் லைக் தட் ஸ்டாகரிங் அது. ஸோ இவர் 10 ரன்ஸ் அடிச்சா கூட 200 அந்த மாதிரி ரஃபா சொல்றேன். ஸோ தெர் இஸ் எவ்ரி சான்ஸ் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த ஓவரில் ஒரு பவுலர் பவுண்டரி கன்சியூமர் ப்ரெஷர் ஆன் த பவுலர். அவர் எதனா கையெல்லாம் வேர்த்து ஊற்றும், எக்ஸ்ட்ராவா போடணும், யார்கர் போடணும், ஸ்பெஷல் பால் போடணும் சொல்லிட்டு லைனோ லெங்த் ஏர் பண்ணுவாங்க, ஓவர் காம்பன்சேட் பண்ணுவாங்க, அதை காசு பண்ணுவாங்க. ஸோ 12 to 15 போயிடும் மினிமமா சொல்றேன். ஸோ அந்த சாதுரியம் அந்த கெட்டிகாரத்தனம் தான் விராட் கோலிட்ட இருக்குன்னு. அதுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஈகர்னஸ் பாருங்க. 2 கேம் அடிக்கலன்னு ஸ்கெப்டிக்கலா எவனான சோசியல் மீடியா அது இது அதை பிளாங்க் அவுட் பண்ணா கூட எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லியிருப்பான், கமான் விராட் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் எவனோ ஒரு ஈகர் பேரர் எவனோ ஒருத்தன் ப்ராம்ப்ட் பண்ணியிருப்பான். யாரு இல்ல அதுக்கும் அப்பாற்பட்டு அவரே சொல்லுவார், எனக்கு புலி கரைக்கிறது. எப்பவுமே எந்த வேலைக்கு வந்தாலும் நீங்க நம்ம ஷோக்கு வந்தா கூட கொஞ்சம் கடுக்கத்தின ஹோம்ஒர்க் பண்ணிட்டு என்ன நடக்குற இருமாப்பில் வந்தீங்கன்னா மிஸ்டேக் நடக்கும். அந்த ஈகர்னஸ், ஸ்கூல் பாயோட ஈகர்னஸ், இந்த ப்ரிப்பேர் பண்ணணும்னு அந்த டென்ஷன் இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆனா அந்த டென்ஷனே கன்சியூம் ஆயிடக்கூடாது. டென்ஷனை தாண்டி இருக்கணும், டிரான்சன் பண்ணணுன்ற அந்த இன்டெலிஜென்ஸும் இருக்கணும். ஆனா அந்த டென்ஷன் இருக்கணும் டெஃபினட்டா. அப்பதான் உங்களுக்கு அந்த லேசர் ஃபோக்கஸ் வரும். அதுதான் விராட் கோலி வந்து அப்சல்யூட் பிரைம் எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க சார். குறிப்பாக அந்த ஒரு ஓவருக்கு எப்படி 11 ரன் நம்ம டேலி பண்ணணுங்கிறது. நேற்று ஆர்சிபி அப்படி தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஓவருக்கு 10 ரன், அதுக்கு கடைசி வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டே போயிருந்தாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரீவியஸ் கேம்ல டக் அவுட் ஆகும்போது அவர் பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக்கை இந்த கேம்ல அவர் பண்ணாம இருந்ததை பத்தி ஏதாவது என்னன்னா ஏர் டைட்டா ஆடுறாரு, வாட்டர் டைட்டா ஆடுறாரு, மேபி இன்னும் கொஞ்சம் கடுகத்தின அவேர்னஸ். இனிஷியலா நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து லைட்ல இருந்து வெளில வரீங்க, ஃபர்ஸ்ட் பால் அது பிளண்டர் எல்லாருக்குமே ஆகும். எந்த பிளேயருமே பொய் சொல்லலைன்னா டெண்டுல்கரா இருக்கட்டும், பிராட்மேனா இருக்கட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால் டக்ன்ற அந்த லோயஸ்ட் பாயிண்ட் கரியர்ல அடிபட்டே தான் தீரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லோயஸ்ட் பாயிண்ட் அடிபட்டா கூட ஓகே ஃபர்ஸ்ட் பால் டக் ஃபேர் இனஃப். நான் நிறைய நேரம் இருந்து 30 ரன் அடிச்சுட்டு என் டீமை கவுத்துட்டு நான் ஒரு இருமாப்புல திமிர்ல தெனாவுட்ல அவுட் ஆனாதான் உங்களுக்கு அந்த கவுண்டர் ப்ரொடக்டிவா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அவுட் ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த மெச்சூரிட்டி வரதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபேர் இனஃப், அனதர் டே, அப்படி டுமாரோ இஸ் அனதர் டே. சூரியன் வரப்போறது, நான் உழைக்க போறேன், என் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படியே இருக்க போது, நான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ நெகட்டிவ் பீப்புளோட மிக்ஸ் பண்ண மாட்டேன், நெகட்டிவ் பைட்ஸ் இது பாசிட்டிவா இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நரிஷ் பண்ணீங்கன்னா சக்சஸ் இஸ் பவுண்ட் டு கம். அதை விராட் கோலி இஸ் அ பாஸ் மாஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி 21ல 22ல என்டியோர்ட் மிஸ்ட்ரி ஆஃப் 1000 days without 100 or something. 1000 daysனா ரஃப்லி ஸ்பீக்கிங் சிம்பிள் மேட்ச்ல 3 years or little less than 3 years whatever it is, something like that. ஸோ அந்த மிஸ்ரியே என்டியோர் பண்ணிட்டு இந்த ஒரு 10 நாள்ல 2 டக்கெல்லாம் வந்து அதே கடந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 2014 இங்கிலீஷ் டூர்ல 9 இன்னிங்ஸ்ல ஆண்டர்சன் ஹேட் இஸ் நம்பர், மொத்தமா 150 ரன் கூட அடிக்கல. ஈ வென்ட் டு ஆஸ்திரேலியா 14 நவம்பர்ல 4 செஞ்சுரி இன் ஏலியன் லேண்ட்ஸ், பவுன்சி பிச்சஸ், டஃபர் ஆஸ்திரேலியன் போலிங்கோட. ஸோ விராட் கோலி லைஃபை பார்த்தீங்கன்னா அந்த சாகால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கரேஜ், ஃபார்ட்டிடியூட், ஃபைட், கிரிட், கம்ஷன், லட்ச அட்ஜெக்டிவ் சொல்லின்னு போகலாம், டயர்டே ஆகாது. எல்லாமே அப்ராப்ரியேட்டாக இருக்கும் எல்லா லாங்குவேஜ்லையும். விராட் கோலி மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயரு பார்க்கறது ரொம்ப 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 ரேருங்க. நம்மளும் 40 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பிரீட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஃபிட்னஸ் பிளஸ் ஓல்டு ஃபேஷன். ஆளு தான் ஸ்டைலு, பாம்பு, ஃபேஷனு. ஒரு பாலிவுட் ஆக்டர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த கிளிட்ஸு, கிளாமர். வெளியில பார்த்தா ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு கொஞ்சறது, பார்த்தீங்கன்னா வயசான ரிங்கு சிங் அம்மாவோட ஒரு பொலைட்டா ஒரு போட்டோவுக்கு நிக்கிறது. பழைய காலத்து ஆளுங்க விராட் கோலி. உள்ளுக்குள்ள கிட்டிஷ் என்தூசியாசம், வெளியில உள்ள அந்த ஒயிட் லைன் ஃபீவர் மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அனிமல் ஸ்பிரிட், டார்சான் மாதிரி கத்துறது, செலிப்ரேட் பண்றது, டான்சில்ஸ் கல்ற மாதிரி அப்பீல் பண்றது, நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே ஜாங்கிள் ஆகி பிதுக்கிற மாதிரிலாம் இருக்க தவிர உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமா பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஒரு மாதிரி குவாய்ட் ஹியூமன் பீயிங், என்ஜாய்ஸ் ஸ்பேஸ். அவர் டிவிலியர்ஸோ கெயிலோ இருந்தானா அவங்களெல்லாம் லெஜெண்ட்னு செலிப்ரேட் பண்றது, டெண்டுல்கரை தூக்குறது, காலில் உயர்றது, சேவாக்கு அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறது. புரியல, உள்ள வந்தா போட்டின்னு வந்தா சிங்கம், வெளியில ஆள் பிந்தாஸ், சூப்பர் குவாய்ட்டு, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, பத்தியார மாதிரி இம்பர்சனேட் பண்றது, வாக் பண்றது. இல்ல நீங்க பாத்துருப்பீங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஞாபகம் வருது சார். நேத்து கேம்ல செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கூட செலிப்ரேட் பண்ணல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பயங்கர. ஆமா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு வேணும்ட்டே ஒரு மெச்சூர் ஹெட், 38 வயசு ஆயிடுச்சு, 88 பார்ன். ஆனாலும் வேணும்ட்டே வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா பிளேயிங் டு தி கேலரிஸ். அப்பதான் ஸ்பாட் லைட் அவர் மேல இருக்காதுன்னு அவருக்கே தெரியும். இந்த கேம் ஒரு ப்ரூட்டல் கேம். இது உங்களுக்கு இருமாப்பு திமிர்ல இருந்தீங்கன்னா பலார் 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 ஈரமான மீன் எடுத்து மூஞ்சில அரைஞ்சா எவ்வளவு எரிச்சல் இருக்கும், அந்த எரிச்சல் ஏற்படுத்தும் தெரியும் விராட் கோலிக்கு. ஆனா அதையும் கடந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா வேணும்ட்டே
இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ், தன்னை வந்து லைட்டா எடுத்துக்கணும்னு பண்ற ஒரு மெச்சோர் ஒரு 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 எலிவேட்டட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அது விராட் கோலிக்கு நிறைய இருக்கு. நிறைய சமயத்துல நம்ம பார்க்கலாம் பும்ராவோட போலிங் ஆக்ஷனை இமிடேட் பண்ணுவாரு, இஷான் கிஷன் மாதிரி நடப்பாரு, நிறைய பார்த்திருக்கீங்க நீங்க. சோ நீங்க ஆப்வியஸ்லி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விராட். நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்காது. நான் வந்து ஜென்ரலா பாக்குறேன் விராட் கோலி கரியரை வந்து அந்த ப்ராக்ரஷன் பாக்குறேன், க்ளோஸா பாக்குறேன், அப்சர்வ் பண்றேன். குவாலிட்டி பிளேயருங்க, சந்தேகமே இல்லை. இஸ் பெஸ்ட் மேபி எட் டு கம். இவ்வளோ அடிச்சிட்டு கூட இஸ் பெஸ்ட் மேபி எட் டு கம். சோ அந்த மாதிரி கேரக்டர் தான் விராட் கோலி. ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார். ஆர்சிபி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எப்பவுமே இந்த ட்ராஃபி ஜெயிக்கணும் அப்படினாலே இந்த குவாலிஃபயர் 1 லாக் பண்றதுன்றது ரொம்ப எசென்ஷியல் சொல்றாங்க ஐபிஎல். அண்ட் 2 ஆஃப் கோர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் குவாலிஃபயர் 1 விளையாடிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ரெண்டு டீம்ல ஏதோ டீம் தான் ட்ராஃபி அடிக்க போகுதுங்கிற ஹிஸ்டரியை நம்ம ஒரு கடந்த 5 வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஆர்சிபி இப்போ டாப்ல இருக்காங்க. ஹவு ஹோப்ஃபுல் ஆர்சிபியோடைய இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி pretty much இந்த டாப் 2 வரதான் போறாங்க. பிளஸ் ஐ திங்க் அதர் சைட்ஸ் கால் 3 games to go, 1 or 2 sides got 2 games to go. பட் அகைன்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணனும்னா கிரிக்கெட் இஸ் க்ளோரியஸ் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி சொல்ல முடியும். எஸ்ஆர்ஹெச்க்கு 16 2 கேம் இருக்கு. ஆனா அவன் என்ன தேத்திப்பானா 2 சதர்ன் டார்பி இருக்குது. நம்மளோட ஆட போறான், ஆர்சிபியோட ஆட போறான். ரிலேட்டிவ்லி சென்னை வந்து ரிலேட்டிவ்லி லெசர் மைட், ஸோ தே மைட் ஃபேன்சி. அதே மாதிரி 1 or 2 sides are already out. நீங்கள் இனிஷியல் ரிமார்க்ல சொன்ன கேகேஆர், எல்எஸ்ஜி, அந்த மும்பைலாம் வெளில போயிட்டான். ஸோ 1 or 2 sides எல்எஸ்ஜியை நிறைய ஆட போகிறாங்க. ஸோ பீப்புள் லைக் பஞ்சாப் தே மைட் ஃபேன்சி பிகாஸ் தே ஆர் பிளேயிங் ஐ திங்க் எல்எஸ்ஜி, எம்ஐ அண்ட் ப்ராபப்ளி கல்கட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் மைட் வெல் ஃபேன்சி தேர் சான்சஸ். பட் தட் செட் எல்லாரோட அப்ஜெக்டிவும் இந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறச்சே டாப் 4 வரணும். இந்த ஸ்டேஜ்ல திருப்பி they will re-alter their ambitions or goals or whatever. இப்போ இந்த விசினிட்டி வந்ததுக்கு அப்புறம் இப்போ 1 or 2 ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா everybody will grab it and particularly they deserve it. அது RCB well deserved. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 1-2 ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கேம் வின் பண்ணிட்டீங்கன்னா 4 நாள் பிரேக் உங்களுக்கு. சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி மைண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு திருப்பி ரெடி ஆகலாம். தே பீன் தேர் இந்த பாத்து போன வருஷமே அடிச்சிருக்கான், வின் பண்ணியிருக்கான். ஸோ தே நோ செட் ப்ராசஸை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி they will leave it அந்த ப்ராசஸ்ல ட்ரிவனாவே இருப்பான். ஸோ அது ஒரு நல்ல சான்ஸ் தான் ஆர்சிபி. they earn their right to be thinking that way நான் நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஆர்சிபி பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ சிஎஸ்கே பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச் இருக்குது எல்எஸ்ஜியோட. நமக்கு இந்த டைமில் ஜெய்மி ஓவர்டன் காயம் காரணமாக லண்டன் கிளம்பி போயிட்டாருங்கிற ஒரு வருத்தமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஹவு டு யூ see சார்? ஹியூஜ் ப்ளோங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் டோன்ட் கம் சிங்லின்வான். கெட்ட செய்தி சேர்ந்து தான் வருது. அது தூரதிருஷ்டமா என்னன்னு தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆரம்பிக்கிறச்சியே நம்ம ஒரு ஆஸ்திரேலியன் சீமர் இல்லை, எலிஸ் இல்லை, டெத் போலர் ஸ்பெஷலிஸ்ட், ஆஸ்திரேலியன் ஃபயரி ஹாஸ்டைல். அதில் தோனிக்கு முட்டியில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் டேர்ன் பண்ணுறச்சு ஏதோ காயம், அதனால. அதுக்கப்புறம் 1 or 2 பிளேயர்ஸ் லைக் கலீல் நல்லா போடு, ஃபைண்டிங் இஸ் மோஜோ. 3-4 கேம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தார், பழைய சாலட் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வைப்ரண்ட்டாக ஓடி வந்து க்ரீஸ் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்கச்ச அவருக்கு ஒரு காயம், போதாத்துக்கு ரெப்படிட்டிவாக மாத்திரைக்கு ஒரு காயம், பிளைண்டிங் ஆடின்னு இருக்காரு. 70-80 கேமியோ இல்லை, 70-80 ஆடி அச்சுன்னு யங் பாய் ப்ராபப்ளி மேட் அ மிஸ்டேக். இன்ஜுரியோட ஆடி அக்ரவேட் பண்ணி 80 அடிச்சு கூட he had to succumb. அதுக்கப்புறம் 1 or 2 பிளேயர்ஸ் இதெல்லாம் ராமகிருஷ்ண கோஷ் மும்பையோட டெபு, அஸ்வின்லாம் அவரை பற்றி பிரமாதமாக பேசிட்டு இருக்காரு. நல்ல போலரு, சீமரு, ஹெவி பால் போடுறாரு, நல்லா ஓடி வந்து போடப்பான். டக் அவுட்ல 1 or 2 இயர்ஸ் உக்காந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நல்லாவும் பண்ண 1 for எடுத்தாரு. அதான் சம்டைம்ஸ் இட்ஸ் அ ப்ரூட்டல் க்ரூவல் கேம். இது பேக்ட்ராப்ல நீங்க என்ன சஃபர் பண்ணீங்க அதெல்லாம் வந்து ரிவார்ட்ஸே கிடைக்காது. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அந்த தராசு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கும் மிஸ்ரி என்டியோர் பண்ணதுக்கும் உங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதும் கிடைக்காது. பட் என்ன ஒரு ராமகிருஷ்ண கோஸ் மாதிரி கேரக்டர் ஓகே ஹெட் அப் சின்ன அப்படின்னு திருப்பி ப்ராசஸ் ட்ரிவனாக அடுத்த ஐபிஎல்க்கு ஒர்க் பண்ணும், இல்லை சர்க்கியூட்டில் போய் மகாராஷ்டிரா ஆடினா விக்கெட் எடுக்கும். ஸோ டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட் நிறைய மிஸ்ஃபார்ச்சூன்ஸு. இப்போ சென்னைக்கு இது ஒரு வரை இது என்னன்னு போயிடுச்சுன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா ஜான் என்ன மழை மாதிரி இனிமே ஃப்ரீயா ஆடு. ஸ்பென்சர் ஜான்சன் இறக்குறாங்களோ, வேற யார் வச்சு ஆடுறாங்களோ, ட்வீக் பண்றாங்களோ. ஸோ பரவாயில்ல. எல்எஸ்டி போன வாரம் அடிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி எல்எஸ்டி டவுன் இந்த டம்ஸ் அவுட்டு. அவனும் ப்ரைடுக்கோசரம் ஆட போறான். அதுக்கும் அப்பாற்பட்டு தே ஷுட் ஜஸ்ட் பிளே ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டு. தைரியமா வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே தேர் வேர்ஸ். ஃபீல்டுக்குள்ளே எதையுமே விட்டு வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரை 1000% அண்ட் ஜஸ்ட் தென் லீவ் த ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் ஃபியர்லெஸ் ஆகணும். ஏன்னா வந்தானா மலை, ஏன்னா they'll be better prepared உங்களுக்கு டு ஃபேஸ் SRH on 18th. அதுக்கப்புறம் 21st அஹமதாபாத் பிக் கிரவுண்டில் ஜெயின்ஸோட ஆடுறதுக்கும் they'll be better prepared. ஸோ the chances for them to take it. அதை பழைய நினச்சின்னு அவன் போயிட்டு அவன் நினச்சானு சாம்பரா, கிரிம்மா, க்ளூமியா,
ஐயோ அப்படி ஆயிடுத்து நமக்கு பிலாசபைஸ் பண்ணிக்கின்னு அதுக்கெல்லாம் எண்ட் ஆஃப் த சீசன்ல நிறைய டைம் இருக்குது. இப்போ பண்ணக்கூடாது. இப்போ வந்து அவன் இல்லைன்னா இன்னொருத்தனை இறக்கி விடு. ஓகே ஓகே அவ்வளவுதான். இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி கேன் பி a ஹீரோ. நாளைக்கு புக்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்றச்ச எழுதச்ச ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இந்த ஐபிஎல் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி எக்ஸ்ன்ற பிளேயர் இறக்கி விட்டான், 7 இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தான், அடிச்சான் கீழ்ச்சான், அதுக்கப்புறம் 3 கேம் வின்னு பிளே ஆஃப்ஸ்க்கு போனான், சிஎஸ்கே அடிச்சான் அடிக்கும் அப்படின்னு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பிலீவ் லைக் தட். அப்பதான் பிலீவ் அப்படி பண்ணாதான் ஆத்மார்த்தமா பேக் பை பெர்ஃபார்மன்ஸ். சும்மா பிலீவ் இருக்குன்னு சொல்லிட்டு பேக் பை பெர்ஃபார்மன்ஸ், பேக் பை ப்ரிப்பரேஷன், அந்த வந்து பிலீஃப் வந்து நீங்க கன்சீவ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். அச்சீவ் பண்ணலாம் அப்புறம் எவென்ச்சுவலா. பிலீவிங், கன்சீவிங், அச்சீவிங் ரைமா அப்படி. பட் மோர் தேன் த வேர்ட்ஸ் பேக் டிராப்ல அந்த ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் விமன் கிரிக்கெட்லயே அப்படிதான் வேர்ல்ட் கப் அடிச்சோம். யாரோ ஒருத்தவங்க தீப்தி சர்மான்னு ஒருத்தவங்க வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தா கப் அடிச்சிருக்கோம். ஆர்சிபிக்கும் ரஜத் பட்டிடார் அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் தான். இந்த சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜெய்மி ஓவர்டன் வந்து நம்ம பிராவோட ரோலை பண்ணிட்டு இருந்தார் சார். பேட்டிங்ல எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா போலிங்லயும் இருக்குங்கிறது. நம்ம ஆல்ரெடி ஒரு தோனி இழந்திருக்கிறோம், ஆல்ரெடி ஒரு ரவீந்திர ஜடேஜா ரோலை இழந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டுவைன் பிராவோங்கிற இடம் ஜெய்மி ஓவர்டன் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ அவருக்கும் காயம்ங்கிறதுனால இந்த குரூஷலான டைம்ல, அதாவது எல்லா மேட்சுமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற குரூஷலான டைம்ல அந்த ரோலை யார் சார் எடுக்க போறாங்க? என்ன சாய்ஸ் இருக்குன்னு தெரியல. அந்த பிளேயிங் ஷீட்டர் நீங்க க்ளோஸா பார்த்தா தான் தெரியும். ப்ராபப்ளி நான் வந்து ட்ராட் அவுட் பண்ண மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் அரௌண்ட் 21st ஏப்ரல் வில் பி ரெடி. அது இது நாங்க 28th மார்ச் ஆரம்பிச்ச ஐபிஎல்ல. ஸோ யூ ஹேவ் டு என்டியோர் அவர் ரிகவரினாங்க. இப்போ 21st ஏப்ரல்லாம் முடிஞ்சு போய் நியர்லி ஃபோர்ட் நைட் ஓவர் நோ, நியர்லி 2-3 வீக்ஸ் டன். அவர் கூட இறக்கி விடலாமே. ஆஸ்திரேலியன் ஒரு அனதர் வேரியேஷன் லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஆஸ்திரேலியன். ஸோ டெஃபினெட்லி ஹெவி பால் போட போறாரு. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் பிகர் கிரவுண்ட்ஸ்ல ஆடின பிளேயரு. ஸோ ஒரு டெஃபினட்டாவே ஒரு ஆஸ்திரேலியன்னா வந்து அவன் வந்து சல்புல் போட போறது இல்லை. இயன் ஹார்வி மாதிரி ஒரு ரேர் அபரேஷன் தான். ஆஸ்திரேலியன் சீமர் கொஞ்சம் ஸ்லோயிஷா 120 போடுற கிரெக் டயர் இன்னொருத்தன் இருந்தான் டயர், அவன் ஒரு போலர், அவன் தான் 120 போடும். ஆஸ்திரேலியன்ஸ்னாலே செவுத்த பிச்சுன்னு போற மாதிரி ஸ்பீடு தான். அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஒரு டைமென்ஷன்னால அவர் கூட இறக்கி விடலாம். பட் எந்த அளவுக்கு லாங் பால் பேட்டிங்ல அடிக்க போறா தெரியல. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் சிஎஸ்கே வெதர் தே எவென்ச்சுவலி டர்ன் அவுட் வின்னர்ஸ்ன்றது எவனுக்குமே தெரியாது. தட்ஸ் அ கெஸ். ஒண்ணுமே எவனும் என்னவன்னு சொல்லலாம். பட் தட் செட் தே ஷுட் பி ப்ரிப்பேர்டு. ஓகே, அதெல்லாம் வந்து நெகட்டிவாவோ இன்ஜுரி வந்துட்டோ அவன் இல்லை இவன்லாம் நினச்சி வரி பண்ணாம, பிகாஸ் டீமை நீங்க சூஸ் பண்ணிச்சு 20 பிளேயர்ஸ் எடுக்கிறச்ச டீம் ஷீட்ல எடுக்கிறச்ச ஓகே, உங்க கேப்டனுக்கு கோச்சுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். 11 எடுக்கணும், 14 எடுக்கணும், 12 எடுக்கணும், இம்பாக்ட் இருக்கும். பட் 23 or 22 சப் வந்து பிளேயிங் ஷீட்ல அந்த சப்ஸ்டியூட் பெஞ்ச்ல உட்காந்து எவ்ரிபடி இஸ் குட் இனஃப். ஓகே, ஜஸ்ட் தட் ஒன்லி 11 கேன் பிளே. அந்த லெவல்ல புரியல உங்களுக்கு? எப்பேற்பட்ட ரெபுடேஷன்ல வர பிளேயர்லாம் ஒன்றும் அடிக்க முடியலையா? ஏன்? ஸோ உள்ள போய் அடிக்கிறதுன்றது அது வேற மாதிரி. அது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு, ப்ரிப்பரேஷனு, கூலா இருக்கிறதுன்றதுலாம் வேற ஃபேக்டர்ஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா 10-15 பேர் பெஞ்சில் உட்காந்துருக்கானா எவ்ரிபடி மஸ்ட் பிலீவ் தே ஆர் குட் இனஃப் டு பெர்ஃபார்ம் ஆன் அ கிவன் டே. So they should not be faced by the occasion or what. They should grab the opportunity. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவன் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். அந்த ஈகோ சிஸ்டமும் அவன் லட்ச பால் நெட்ஸில் ஆடாத சமயம் குவாய்ட்டாக யாருமே பார்க்காத சமயத்தில் ஜிம்முக்கு போகணும், ஃப்ரூகலாக ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், பாலிங் லட்ச பால் போலிங் போடணும், யார்கர் போகணும், லட்ச 6 அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அந்த எண்ட் ஒர்க்கு தான் அது. அதெல்லாம் நீங்கள் குவாய்ட்டாக பேக் ட்ராப்பில் யாருமே பார்க்காத இந்த ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சரியான அக்கேஷனில் இந்த பலன் அளிக்கும்ன்ற நம்பிக்கை ஒரு கோடி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதுதான் நடக்கவும் போகிறது. ஓகே சார், கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோனி சார், நான் நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜிக்கு விளையாடணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ஐ வாண்ட் தோனி டு பிளே த லாஸ்ட் ஹோம் கேம். அந்த கேள்விக்கு அப்புறம் வருவோம். பட் நாளைக்கு என்ன ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோன்னா, லக்னோக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனிக்கு டிக்கெட் புக் பண்ணதாகவும் தோனி வந்து அதை வந்து மறுத்துட்டதாகவும் ஒரு செய்தி வந்து நீங்களே படிச்சிருப்பீங்க. ரொம்ப பேர் நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தி நிர்வாகத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு? நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்கச்ச தோனிக்கு அந்த கேப்டன்சி கொடுக்கல, ஸ்டீவன் ஸ்மித்து கொடுத்தாங்க. யூ வில் ரீகால் when CSK were not in the fray 16-17. பூனே கார்னர் அதே ஓனர் தான் இப்போ இங்கே இருக்காங்க. என்னென்னமோ பீப்புள் கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் சே சோ மெனி திங்ஸ். சர்மைஸ் அண்ட் இன்ஃபர் என்ன வேணா இன்ஃபர் பண்ணிக்கலாம். அவனுக்கு இமேஜினேஷனுக்கு இன்னும் வேணா எல்லையே கிடையாது. பட் தட் செட் தோனி மைட் ஹவ் ஃபெல்ட் உங்களுக்கு அந்த மீன் டைம் அங்கே போயிட்டு கேமை பார்த்துன்னு இந்த ட்ராவல் கீவல் இதிலெல்லாம் வந்து அவரோட ஷெட்யூலோ ப்ராசஸோ எல்லாம் இரிட்டேட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். சொல்லிட்டு இங்கேருந்து குவாய்ட்டாக ஜிம் ஒர்க் பண்ணிக்கின்னு 18th பெட்டர் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் நம்ம அப்படின்றது கூட நினைக்கலாம். பிகர் பிக்சரில் போய் என்ன லக்னோ ஒரு பார்த்தது இல்லையா? லக்னோ க்ரௌட்ஸுக்கும் அவன் வந்து ஆட்டோகிராஃப் ஹண்டர்ஸ்க்கும் வேவ் பண்ணிக்கின்னு அது இது ஸ்பாட்லைட்டை ஸ்டீல் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு மெரிட்டே கிடையாது.
ஸோ தோனி மைட் வெல் நான் இல்லைன்னா ப்ரெஷர் இருக்காது. நான் இந்த மீன் டைம் 2-3 days பிட்வீன் நவ் வாட் எவர், நாளைக்கு வெள்ளிலேருந்து மண்டே கப்பல் ஆஃப் டேஸ் ஆஃப் நெட்ஸ், வெள்ளி சனி ஞாயிறு வாட் எவர் 2-3 days ஆஃப் ஹிட்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா லெட் மீ என்ஜாய் இன் ஐசோலேஷன் வித்வுட் த கேமராஸ் கெட்டிங் ட்ரெயின்ட் ஆன் ஹிம். அவரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கலாம் ஃபிட்னஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 18th அப்போ ஹோப்ஃபுல் தானா சார் கடைசி ஃபேர்வெல் கேம் சென்னையில்? Yeah, 18th hopefully. I think என்னோட ஹஞ்ச் இன்ஸ்டிங்க்ட் gut instinct சொல்லுது 18th is going to play. அதுக்கு தான் வந்து all things are அந்த மாதிரி build up ஆகுது. ஆமா, ஏன்னா வந்து இப்போ ஜெய்மி ஓவர்டன் வேற இல்ல, so there is a slot available. Yeah, correct. He might very well do the goods. ஒரு blinding கேமியோ அடிக்கலாம், டிபிக்கலா லாஸ்ட் ஓவர் கேம். யார் மேல இருந்து அந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் எழுதுறான்னு யாருக்கு தெரியும்? லாஸ்ட் ஓவர் 18 to win, தோனி ஆன் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு பல்சேட்டிங் ஆன் நர்வ் ராக்கிங் த்ரில்லர், தோனி வின் பண்ணிட்டு அப்படியே குவாலிஃபை ஆறாங்களோ இல்லையோ யூ ஜஸ்ட் கால் இட் குவிட்ஸ். நெக்ஸ்ட் டே ஒரு ட்விட்டர்ல ஒரே ஒரு இங்கிலீஷ் லைன் எதையோ போட்டு ஹிந்தி சினிமா பாட்டை போட்டு ஜஸ்ட் வாக் இன் டு சன்செட். தோனிலாம் அந்த மாதிரி கேரக்டர் தான், நெவர் கிரேவ். அவர் மேல லட்ச கேமரா இருக்கு, நாட் தட் ஹி ஆஸ்க் 1000 people to come and take his photo or something like that. அவர் he just a cool character, just walk into sunset. And as we discussed so many times, million times off air நம்ம பேசியிருக்கோம், he probably come back as a different role, mentor or chief coach or he might probably come. There is plenty of time to think. அதை பத்திலாம் டிசிஷன் எடுக்கிறது நிறைய டைம் இருக்கு. To me, I think he is going to play on 18th. Unmistakably he is going to play. Okay, very happy news sir. Yeah, I think so because but ana at the end of the day he will also win. Dhoni oda shoes la ninde நம்ம யோசிக்கணும்னா அது கஷ்டம், big shoes to even trample and step in and think. நான் நினைக்கிறேன் Dhoni might well think, okay, if there is a honest chance, நீங்க சொன்ன மாதிரி overturn injury, some void இருக்கு, நான் ஃபீல் பண்ணும், டீம் காம்பினேஷன் அப்செட் பண்ணக்கூடாது, ஒரு யங்ஸ்டரோட பாத்தையும் ப்ராக்ரஸையும் நரிஷிங் அந்த பாத்தையும் அப்செட் பண்ணாம how I can fit in na. And Dhoni also feels now I'm feeling like young and light and full of energy, hitting form nu feel பண்ணி எல்லாம் assimilate ஆகி culminate ஆகி வந்ததுன்னா Dhoni might well think, okay, நம்ம ஆடலாம், it's a perfect swan song. He won't put any pressure. But that said, he'll be well prepared in நான் நினைக்கிறேன். Okay. Thank you so much sir. Very hopeful for tomorrow's game. நாளைக்கு நிறைய விஷயங்கள் போக போகுது. அண்ட் கமிங் வீக்கே ஐபிஎலுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீக் தான். ஏன்னா எவ்ரி ரிசல்ட் வந்து மாறிட்டே இருக்கும் டேபிள். ஸோ அதெல்லாம் பத்தி நிறைய பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. மடில் இந்த மிடில்ன்றான் பாருங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஃபேன்சி பண்ணா, ராஜஸ்தான் ஃபேன்சி பண்ணா, மும்பை மேல எவ்வளவு பேர் லட்சம் பேர் பெட் பண்ணியிருப்பான் பாருங்க. இட்ஸ் a nasty game to predict. It's a huge game to conquer and get on top as a player. ரொம்ப ரொம்ப கஷ்டம், பர்டிகுலர்லி வெளியில இருந்து நீங்க ஃபேவரட்ஸ் எமோஷன்லாம் இது வேலைக்கு ஆகாது இந்த கேம். அந்த மாதிரி கேம் இது. We're learning, everybody is learning. Yeah. Let's wait sir. Very excited to talk lot of cricket sir. Thank you so much. Thanks very much Bala.